உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்யணும் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி தனுசு ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நம்ம சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டுருக்கோம். ஆன்லைன் வகுப்பாக நடக்குது, நேரடி வகுப்பாக நடக்குது. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த தனுசு ராசி அப்படின்னு சொன்னாவே தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம், பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம். அது மட்டும் இல்லாமல் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற மே மாதம் 1ஆம் தேதி 2024 அன்று குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடமான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சி அடுத்த 2025 மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு யோக பலனை கொடுக்க போகிறார். இந்த குரு பெயர்ச்சி என்னென்ன மாதிரி மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு முதல்ல பார்ப்போம். குரு அப்படின்றது இயற்கையாகவே ஒரு சுபக்கோள், இயற்கையாகவே ஒரு நல்ல விஷயங்களை சுப நிகழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமை இந்த குரு பகவான் கொடுப்பார். அப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியே குரு பகவான் தான். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரி யோக பலனை கொடுப்பாரு, என்னென்ன கெட்டது நடக்கும், அதே போல் எந்தெந்த மாதங்களில் உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்க போகுது, எந்தெந்த நாட்களில் பண வரவுகள் நீங்கள் முக்கிய விஷயங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமா உங்களுக்கு சில நல்லதெல்லாம் நடக்கும். எப்பவுமே நல்லது செய்கிறது நல்லதே முடியும். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகனும் கூட. அப்போ தனக்காரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியில் மாறும்போது பண விரயங்களையும் கொடுப்பார், அதே மாதிரி பண சேர்க்கையும் கொடுப்பார். அப்போ இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார். அப்போ இது நல்லதை பண்ணுமா அப்படின்னா நல்லதையும் பண்ணும், கெட்டதையும் பண்ணும். என்ன மாதிரி நல்லது அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தேடி கொடுப்பார். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்குன்னு சொல்லும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரச்சனை உள்ள இடத்துல நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்க, நிறைய தொந்தரவுகளை சந்திக்கிறீங்க, ஒரு இடத்துல நிம்மதியாக வேலை செய்ய முடியல, உங்களுடைய மேலதிகாரிகளால் தொல்லை, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்களால பிரச்சனை, ஒரு சம்பள உயர்வு, நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு பெருசாக சம்பளம் கொடுக்க மாட்றாங்க, அங்கீகாரம் கொடுக்க மாட்றாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த தனுசு ராசி என்பது கடந்த காலகட்டங்கள் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக கஷ்டப்பட்ட ராசி தனுசு ராசி. அப்போ அவங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்ல மாற்றங்கள் வரும், நல்ல விதமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வேலையில் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு வரும். அதே மாதிரி சம்பளம் உயர்வு, பதவி உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். இப்போ பார்த்திங்கன்னா சில பேருக்கெலாம் நான் எனக்கு 50 வயசு ஆகிடுச்சு, 45 வயசு ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் மாற முடியுமான்னு தெரியல, என் வேலை வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல, நான் வெளில மாறினா எனக்கு இதோட சம்பளம் கம்மியாக கொடுப்பாங்க, இல்லை எனக்கு இந்த பொசிஷன் கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பதவி, நல்ல சம்பளத்தை கூட உடைய வேலையை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. அதே மாதிரி நீங்கள் போகிற இடத்துல ரொம்ப சுமூகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் வந்தாலும் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல விழப்போகுது. அப்போ 10ஆம் இடம்ன்றாவே பட்டம் பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அடுத்த ஒரு வருஷம் இருக்க போகுது. அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, வேலையில் மாற்றம், அதே போல் முக்கியமாக அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வேலை வாய்ப்பு, அரசாங்கம் மூலயமாக நிறைய நல்ல விஷயங்கள் கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. நிறைய தனுசு ராசி அன்பர்கள் எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நிறைய பேருக்கு 1 மார்க் 2 மார்க்கில் போயிருக்கோம். சில பேர் எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பை வாங்கி தரப்போகுது. அதற்கான முயற்சிகள், அது திருப்பி வேறு எதாவது எக்ஸாம் எழுதணும், இல்லை நீங்கள் புதுசாக
படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷம் நம்ம சொன்ன அடுத்த வர மேலேருந்து அடுத்த மே வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அரசாங்க வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பயிற்சி எடுத்து எக்ஸாம் எழுதி நீங்கள் அந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம். அதே போல் இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் என்னன்னா கொஞ்சம் கடனையும் கொடுப்பார். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு உறுதியோடு இருங்க. ஏன்னா அந்த தனுசு ராசி என்பவர்கள் இப்போ தான் கொஞ்சம் மாறி வந்துட்டு இருக்கீங்க. திருப்பியும் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன நினைப்பீங்க, சரி நம்ம கொஞ்சம் பணம் எங்கேயாவது கடன் வாங்கி போடலாம், கடன் வாங்கி போட்டால் நம்மளுக்கு காசு வந்துமே நினைக்கலாம். என்ன அப்படின்னா உங்களுடைய கடன் தொகையை அளவு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதேமாதிரி தேவையில்லாமல் அதிக வட்டிக்கோ இல்லை நீங்கள் ஒரு 6 மாதத்தில் நான் திருப்பி கொடுத்துறேன்ற ஒரு கமிட்மெண்ட்லேயோ கண்டிப்பாக வாங்காதீங்க. அடுத்த ஒரு வருஷ காலம் உங்களுடைய பணம் கடனுடைய அளவு ஏறும். அதனால் ரொம்ப கம்மியான வட்டியில் வாங்கி இல்லை பேங்க் லோன் வாங்கி நீங்கள் உங்களுடைய முதலீடுகள் செய்யலாம். அதேமாதிரி நீங்கள் கடன் திருப்பி கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டை அடுத்த ஒரு வருஷம் தாண்டி வச்சுக்கிங்க. ஏன்னா அப்போ குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல போகும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். அந்த கடனை திருப்பி செலுத்திடுவீங்க. அதில் கடன் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல குரு போகிறது உடல் ரீதியான பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் சுகர் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும். தலையில் ஏதாவது கோளாறுகள் கண்ணு ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போங்க, அந்த மருத்துவம் எடுத்துங்க. அதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா நம்ம ஒரு பயிற்சி பலன் சொல்லும்போது என்ன பிரச்சனைகள் வரும் அதை எப்படி தவிர்க்கிறதுன்னு சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல பேர் கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட அவருடைய 9ஆம் இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல விழுது. அப்போ தனம் சம்பந்தப்பட்ட தனஸ்தானத்தில் விழும்போது என்னென்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பண வரவுகள் கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்குமே தவிர பண வரவுகள் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வரும். இன்வெஸ்ட் பண்ணாமல் எப்படி சார் பணம் வரும்னு சில பேர் கேட்கலாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்மியாக வச்சுக்கோங்க, பண வரவுகளை அதிகமாக எதிர்பார்த்து இருங்க. எந்தெந்த வழியெல்லாம் பண வரவு வரும் அப்படின்ட்டு பிளான் பண்ணுங்கள். அதேமாரி வரா கடன் எதெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அந்த வராத பணத்தை எல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வசூல் செய்யலாம். நீங்கள் ஒரு வெளிலையாக இருக்க ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு கிரெடிட் கொடுத்துருக்கீங்க, அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா வராது அப்படின்னு எழுதி வச்ச பணம்லாம் திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லா பொருந்தும். வேலையில் இருக்கவங்க கூட என்ன பண்ணியிருப்பாங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமாக அவங்களுக்கு திருப்பி கொடுத்துருக்க மாட்டாங்க, சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்திருக்காது. ஆனால் இந்த வருஷம் அந்த பணம்லாம் திரும்பி வரக்கூடிய வருஷமாக இருக்க போது, அதனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். சுப நிகழ்ச்சிகள்னு சொல்லும்போது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். ஆனால் என்னென்னா அதில் ஒரு கொஞ்சம் செலவுகள் வரும். அதுலேயும் கவனமாக இருங்க. நீங்கள் அது ஆணுக்கு பண்ணாலும் சரி, பெண்ணுக்கு ஒரு திருமணம் வரணும் வந்தாலும் அதில் செலவும் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதை கம்மி பண்ணிவிட்டு பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாம் செலவு பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கடன் ஆயிடுச்சின்னு சொல்கிறதுக்கு வழியாக இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளான் பண்ணி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முதலே தவிர்த்துருங்க. கண்டிப்பாக தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் திருமணம் ஆகாதவங்களுக்கு தான் திருமண வரன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு திருமணத்தில் பிரச்சனையாகி டைவர்ஸ்லாம் ஆகிருக்கும். அந்த டைவர்ஸ் ஆனவங்களாம் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஆனால் கடந்த காலகட்டத்தில் எதுவும் பெருசாக நடந்திருக்காது. ஏன்னா இப்போ தான் 7 சனி முடிஞ்சு வரீங்க, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. மனதளவிலையும் உடலளவிலையும் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசி என்பவர்கள். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மறு திருமணம் நடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதேமாதிரி குழந்தை சார்ந்த பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை கோளாறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறதுனால, அதேமாதிரி உத்திராட நட்சத்திர ஆண்களுக்கு உங்களுக்கு உடல் ரீதியாக சில பாதிப்புகள் இருக்கிறதுனால குழந்தை பேர் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் குழந்தைக்கு ஆன முயற்சிகள் மருத்துவம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குழந்தை பேர் கிடைக்கும். அதே போல் நிறைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக பெண்களுக்கு தான் மூல நட்சத்திரம்னா ஆகாது அப்படின்னு சொல்லி சில வழக்குகள் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு அது நேரமும் சரியில்லாதனால திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கும்.
ஆனால் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா மூல நட்சத்திர பெண்களுக்குமே திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசி அன்பர்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க போகிறீங்க. நிறைய வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். அதனால் வெளியூர் வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வெளியூர் கிடச்சா தயவுசெய்து போயிடுங்க. அதேமாதிரி வெளிநாடு கிடைக்குது அப்படின்னா போயிடுங்க. இல்லை என் ஃபேமிலியை பார்க்கணும், குழந்தைங்கள பார்க்கணும் தவிர்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பை தவற விட்டதுக்கான வருத்தப்படுவீங்க. அதில் கண்டிப்பாக தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூர் வெளிநாடு வாய்ப்பு வருது, நல்ல சம்பளம் வருதுன்னா அதை மற்ற விஷயங்கள்லாம் ஃபேமிலியை பற்றி யோசிக்காமல், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி யோசிக்காமல் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த உங்களுடைய வெளியூர் மாற்றம், வெளிநாடு பயணம் ஒரு வெற்றிகரமான பயணமாக இருக்கும். நீங்கள் இழந்த காசை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறதுனால கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீங்க. அதே போல் இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா தொழில் செய்கிறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய வாய்ப்புகள் வரும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினாலும் உங்களுக்கு நிறைய காசு வரும். அதே போல் வெளிநாட்டிலேருந்து ஏதாவது பொருளை இறக்குமதி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் தனுசு ராசி என்பவர்களுக்கு. அதற்கான முயற்சிகளும் செய்யலாம். மொத்தத்தில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது வேலையாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், படிப்பாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஜாலிக்கு போனால் கூட அங்கேயும் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பொன் பொருள் சேர்க்கைக்கான ஒரு வருஷமாக இருக்க போகுது. நிறைய தனுசு ராசி என்பவர்கள் வீட்டில் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அதனால் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. தேவையில்லாமல் பணத்தை வேறு எதில் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. உங்களுடைய பொருளாவோ, அதாவது தங்கமாவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு வீடாவோ வண்டியாவோ வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா குருவுடைய பார்வை 12ஆம் இடத்துல விளர்றதுனால உங்களுக்கு பணத்தை சேமிக்கக்கூடிய தருணமாக இருக்கும். அந்த சேமிப்பு எப்படி இருக்குன்னா உபயோகமான சேமிப்பாக இருந்தால் வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் அந்த சேமிப்பு உங்களுக்கு கை கொடுக்கும். தேவையில்லாமல் நான் பணம் வருது, எனக்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், எனக்கு எனக்கு போனஸ் கிடச்சிது, நான் எடுத்துகிட்டு போய் வேறு எதையாவது பணத்தை யாருக்காவது கொடுக்குறேன், சீட்டு போடுறேன், அது மாதிரி ஏமாறாதீங்க. அந்த ஏமாற்றமும் வரக்கூடிய வருஷமாக இந்த குரு பயிற்சி இருக்க போது ரொம்ப கவனமாக இருக்கும். உங்களுடைய முதலீடில் கோல்டு, அதே தவிர இடம், அது தவிர பேங்க் டெபாசிட், இது சம்மந்தமான விஷயங்கள் மட்டும் செய்யலாம். என்ன கேட்டால் வண்டி வாகனம் கூட அது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை கொடுக்கும். இது சம்மந்தப்பட்ட முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகுது. அதே போல் இந்த வருஷம் நிறைய பேருக்கு உங்களுக்கு பங்காளி சம்மந்தப்பட்ட, பூர்வீக சம்மந்தப்பட்ட ஆதரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனைகள், சண்டை சச்சரவு இருக்குன்னா அதெல்லாம் தீர்ந்து உட்காந்து பேசினா தீர்ந்துடும். உங்கள் அண்ணன் கூட சண்டை இருக்குது, தம்பி கூட சண்டை இருக்குது, அக்கா கூட சண்டை இருக்குது, நாங்கள் ப்ராப்பர்ட்டியில் பிரச்சனைகள் இருக்குது, பூர்வீக சொத்தில் நாங்கள் சண்டை போட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். அதில் எந்த பிரச்சனைகள் வராமல் உங்களுக்கு பூர்வீக சொத்தின் மூலமாக பண வரவுகள் உண்டு, லாபங்கள் உண்டு. அது சம்மந்தப்பட்ட விஷயத்தை இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு போனவங்களுக்கெல்லாம் பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல்நிலை தான் மெயினாக பார்த்துக்கணும். அதுதான் முதல்ல சொன்னோம். உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறைய பேர் இந்த வருஷம் வேலைன்னு வேலையை மட்டும் பார்ப்பீங்க, தொழிலை மட்டும் பார்ப்பீங்க, உங்கள் உடல் நலத்தில் விட்டுருவீங்க. சரியாக சாப்பிட மாட்டீங்க, சரியாக ஒழுங்காக தூங்க மாட்டீங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால் இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்கனவே பட்ட கஷ்டங்கள்லேருந்து அடுத்த ஒரு நிலைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள வருஷமாக இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருஷம் எந்தெந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக இந்த வருஷத்தில் ஆணி மாதம், அதாவது ஜூன் 15லேருந்து ஜூலை 15 வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போது. அந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த முயற்சி செஞ்சாலும் நல்லா சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி புரட்டாசி மாதம் செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15, அதே போல் அடுத்து வரக்கூடிய தை மாதத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. அதே போல் உங்களுக்கு பண வரவுகள், புதிய முயற்சிகள், நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் லாபம் கிடைக்கக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்கிறேன். நீங்கள் கேலண்டரில் அந்த நட்சத்திரத்தை நோட் பண்ணி வச்சிங்க. அன்றைக்கி உங்களுக்கு இதெல்லாம் நடக்கும். அந்த நட்சத்திரம் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீரிட நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம், அதே போல் சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம்,
திருவோண நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் இந்த நாட்கள்லாம் இந்த கேலண்டரை நோட் பண்ணி வைங்க. அன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் வரும், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது. நடந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்மளுடைய சேனலுக்கு. அதே போல் இந்த நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே தனுசு ராசி என்பவர்களுக்கு பொது பலன்கள் தான். உங்கள் ஜாதகத்தில் கிரகநிலைகள் மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வந்து தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சில பேருக்கு ராகு திசை நடக்கும், செவ்வாய் திசை நடக்கும். அந்த செவ்வாயுடைய நிலைகள், ராகுவோடைய நிலைகள் சரியில்லாத காரணத்தினால சில பேர் நீண்ட காலமாக பிரச்சனையை சந்திச்சு வரீங்க. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி பார்த்துங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிஞ்சு கொள்ளலாம். அதேமாதிரி சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும், தசாபத்தி விவரம் வேணும்னு நினச்சிங்கன்னா 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வெறும் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவேன்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோட்லேயும் எழுதி தரோம். அதுக்கு 1000 ரூபா சார்ஜ் பண்ணுறோம். தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். 15 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.